நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர். நாம் தினம் ஒரு மருத்துவ குறிப்புகளை பார்க்குறோம் அல்லது சித்த மருத்துவ ஆலோசனைகளை நம்ம கேட்டுக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் தெரிகிற இதுதான் ஆலம் பழம். ஆலமரத்தினுடைய சிறப்புகள் ஏராளமானது. ஆலமரத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனுடைய வேர், பட்டை, இலை, பூ, பழம் இது மாதிரி எல்லாமே அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அந்த வகையில் இந்த காலநிலை பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆலம் பழம் இது ஆலம் பழத்தினுடைய பருவம். இந்த ஆலம் பழத்தினுடைய மருத்துவ நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆலம் பழத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஆலம் பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புழு பூச்சிகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்பல்சரி எந்த ஒரு பழத்தை தேர்வு பண்ணினாலும் கண்டிப்பாக அதில் புழுக்கள் அதிகமாக இருக்கும். பாருங்கள், தெரியுது பாருங்கள். இந்த மாதிரியான புழுக்கள்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பழத்தை எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரியான நல்ல தேர்ந்த நல்ல பழங்களை சேகரம் பண்ணி எடுத்துனுவாங்க. அப்படி சேகரித்து அந்த பழங்களை தண்ணியில் நல்லா கழுவிட்டு, இப்போ நான் இந்த இது உடைக்கிறாங்க பாருங்கள், இதே மாதிரி உடைச்சி 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ உடைச்சி நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு வெயிலில் காய வச்சிடணும். அப்படி காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும், புழு பூச்சி இல்லாமல். மேபி அதில் புழு பூச்சிகள் இருந்தாலும் இந்த காயிற வெயிலில் அது செத்து போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சுத்தமான அந்த பழங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, இந்த பழத்தினால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சரும பிரச்சனைகள் அத்தனையும் இதில் மிக சூப்பராக சரியாகும். ஏன்னு கேட்டோம்னாக்கா, இன்றைக்கி நடைமுறையில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பெரிய பெரிய குளியல் சோப்புகளை தயாரிக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களே பார்த்திங்கன்னா ஆலம் பழத்தினுடைய விதைகளை தான் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான மூலக்கூறாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் ஆலம் பழத்தினுடைய விதைகள் நம்ம சருமத்தை மட்டும் பாதுகாக்கிறதுல ரொம்ப அற்புதமான ஆற்றல் செய்யக்கூடியதாக இருக்குது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தசை நார்கள், வலுவிழந்த தசை நார்களை ரொம்ப இறுக்கமடைகிறதுக்காக வேண்டியும் வலுவேற்றுறதுக்காக வேண்டி இந்த ஆலம் பழங்களை மருத்துவர்கள் நிறைய பேருக்கு சிபாரிசு செய்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இதை எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுடைய உடலுக்கு ஏற்றாற் போல், வயதிற்கு ஏற்றாற் போல், உங்களுடைய எடைக்கு ஏற்றாற் போல் இது எவ்வளோ சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்லாம், அதனுடைய அனுபானம், அதாவது அதுவும் கூட நம்ம என்ன மாதிரி தண்ணீரா, மோரா, பாலா எதை சேர்த்து சாப்பிட்லாங்கிற ஆலோசனைகளை மருத்துவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இதை எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துங்க. சரி, இந்த பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தசை நார்கள் வலுவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆலும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப 100% உண்மை. உங்களுக்கு பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி ரத்தம் அடைகிறது, பல் கூச்சமாக இருக்கிறது, ஆட்டமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பல் சம்மந்தப்பட்ட, குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட, அதுலேயும் இந்த மாதிரி எலும்பு மஞ்சைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக மிக ஆற்றலோடு செயல்பட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதில் ஆலம் பழம் ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது. இந்த ஆலம் பழத்தை நீங்கள் காய வச்சு அந்த விதைகளை சேகரித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இரவு நேரங்களில் 1/2 ஸ்பூன் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எவ்வளோன்றது நீங்கள் கேட்டு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும் பட்சத்தில் என்ன நடக்குன்னு, இன்னொரு அதிசயம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கனாக்கா, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நோய் தொற்று எதுவும் வராது, ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. கூடுதலான ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திரியத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைபாட்டை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த ஆலம்பழம். நிறைய பேர் ஆண் மலடுகள்னு சொல்லுவாங்க, ஆண் மலடுன்னு சொல்லுவாங்க. அதாவது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாட்டை சரி செய்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் ஆலம்பழம் சிறந்தது. அதுவும் குறிப்பாக இந்த பருவநிலையில் இந்த ஆலம்பழம் கிடைக்கக்கூடியது, ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது. இது நிறைய கிடைக்கும். அதை சேகரம் பண்ணி தண்ணியில் அலசி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட ஆரோக்கியமும் கிடைக்கும், ரொம்ப அற்புதமான சரும பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலான நான் சொன்ன அந்த இந்திரிய பவரும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.